எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குரூப் 2 தேர்வு குளறுபடியை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இன்று வரை அவரே அதே பதவியில் நீடிப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரூப் 2 தேர்வில் ஹால் டிக்கெட் குளறுபடி காரணமாக தமிழகம் முழுவதும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்தன. இந்த அழுத்தங்கள் காரணமாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் IAS அதிகாரி வெங்கடபிரியா நியமிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் கசிந்தன. அரசு தரப்பிலிருந்து தகவல் கசிந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானாலும் தற்போது வரை சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியாகவில்லை. நேற்று இரவு 7 மணிக்கு வெளியான டிஎன்பிஎஸ்சி செய்திக்குறிப்புகள் கூட சண்முக சுந்தரம் பெயரிலேயே வெளியாகியுள்ளன. வழக்கமாக தவறான செய்திகளை உடனடியாக மறுக்கும் அரசின் உண்மை கண்டறியும் குழு நீக்கப்பட்டதாக பரவிய செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்வாணைய தலைவர் பிரபாகர் குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்த போதிலும் இதுவரை ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் தேர்வாணையத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பட்ட பொதுமக்களின் கோபத்தை தணிக்கவே சண்முக சுந்தரம் மீதான நடவடிக்கை குறித்த தகவல் திட்டமிட்டு பரப்பப்பட்டதா அல்லது உத்தரவு தயாரான பின் கடைசி நேரத்தில் அம்முடிவு கைவிடப்பட்டதா என்ற மர்மம் நீடிக்கிறது.